Rns Channel எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறது உங்கள் சொல்யூஷன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹவுஸ் ஒய்ஃபிங் கனெக்ஷன். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 டெர்மினல் இருக்கும். நியூட்ரல், ஃபேஸ், எர்த்துன்னு. எர்த்து நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கு மட்டும் 3 பின் சாக்கெட்டில் பெருசாக இருக்கும். இப்போ 6 சுவிட்சு காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். 6 சுவிட்சு வச்சுருக்கேன். 2 ஃபேனு, 4 பல்பு, ஒரு சுவிட்சோட 3 பின் சாக்கெட் அட்டாச் பண்ணி இருக்குது. இப்போ நம்ம நியூட்ரல் ஒயர் பார்ப்போம். இப்போ இது ஒயரிங் கனெக்ஷன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபேன் ஒரு நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கு. பல்பு இன்னொரு நியூட்ரலில் கனெக்ட் ஆகிட்டு. பேசிக்ஸ்லாம் நான் நிறையா போடுவேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி 4 பல்புக்கும் நியூட்ரல் கனெக்ட் ஆகிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேனுக்கு ஒரு நியூட்ரல் கனெக்ட் ஆகிட்டு, திரும்பி 3 பின் சாக்கெட்டில் ஒரு நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கு. எப்போதுமே லெஃப்டில் தான் நியூட்ரல் கனெக்ட் ஆகணும், ரைட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. இப்போ ஃபேஸ் பார்ப்போம். ஃபேஸ் 6 சுவிட்சுக்கும் போயிட்டு, இந்த 6 சுவிட்சுலேருந்து ஆன் பண்ணால் மட்டும் போகிற மாதிரி செட் பண்ணிட்டு, ஃபேனுக்கு 1, 4 பல்புக்கு 1, அதுக்கப்புறம் 2 ஃபேனுக்கு 1. இங்கே பார்த்தீங்களா, சொன்னால் பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்து கனெக்ட் பண்ணோம். ஃபேஸ் பார்த்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம 3 பின் சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்சில் அட்டாச் ஆகிற சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு ரைட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, லைட் பின்னில். அதுக்கப்புறம் இது எர்த்து பின்னு, பெருசாக இருக்க பின்னு. இது எப்போதுமே எர்த்துக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனலை பற்றி பேசலாம். நம்ம சேனலில் ஏன் இப்போ அடிக்கடி வீடியோ போடுறது இல்லைன்னா, ஏற்கனவே நான் எஃபர்ட் போட்டு பண்ணுறேன், ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. இந்த ஹவுஸ் ஒயரிங் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோ போடுறேன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி பற்றி. அதுக்கப்புறம் நான் பேசிக்ஸு, எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒயரிங் எப்படி பண்ணுறது, கனெக்ஷன்ஸ், நீங்கள் இது கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாச்சும் நீங்கள் இது பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பிரித்து பார்க்குறது அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் நான் அந்த வீடியோலாம் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ